நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என் அப்பனோட ஆசைய, கனவை, லட்சியத்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் நிறைவேற்றிட்டேன். என் அப்பா ரத்தமும் வேர்வையும் சிந்தி உருவாக்குன அவரோட ஃபைனான்ஸ் கம்பெனிய உங்ககிட்ட இருந்து மீட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, உன்னை நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டேன். டேய், நான் உன் கூட பிறந்தவடா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடி நின்னு சிரிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய் நிறுத்து. நான் மனுஷனா இருக்கிறத விட என் அப்பாவுக்கு பிள்ளையா இருந்து உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுல நான் ஜெயிச்சேன். என் அப்பாவோட ஆத்மா இப்ப சாந்தி அடைஞ்சிருக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அத்தைய பிடிச்சு தள்ளி விடுறீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு தான் நான் எமன் கிட்ட போராடி ஜெயிச்சு உயிரோட வந்திருக்கேன். இனிமே நமக்குள்ளதான் ஆட்டம். பாத்திரலாம். நீ என்னை எப்படி ஜெயிக்கிறன்னு நான் பாக்குறேன். எங்களை இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஜெயிச்சுட்டா இந்த நாட்டுல கோயில் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? உங்களை சாமியும் தண்டிக்காம விடாது, சட்டமும் தண்டிக்காம விடாது. நீ கோர்ட்டுக்கு போ, கோவிலுக்கு போ. இங்க பாரு, சட்டத்தாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சாமி நினைச்சாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. விடுறா தங்கச்சி, இந்த ஒண்ணுமில்லாதவங்க கிட்ட பேசி எதுக்கு நேரத்தை கடத்திட்டு இருக்க? இனிமே இவங்களுக்கு நம்மளை எதிர்க்கிறது மட்டும் இல்ல, நம்ம எதிரில நிக்க கூட தகுதி கிடையாது. எல்லாரும் சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க. எங்க மருமக விசேஷத்தை நாங்க நடத்தணும். அது நடக்காது. அபி, நீ வா, எங்களோட வந்துரு. இந்த கொலைகார கும்பல் கூட நீ மட்டும் தனியா இருக்க வேண்டாம். நீ வா. ஏ ஈஸ்வரி, அபி எங்க மருமக, அவ எங்களோட தான் இருப்பா. அவளை எதுக்கு நீ கூப்பிடுற? அவ வரமாட்டா. அபி என்னோட தங்கச்சி. அவளை உங்ககிட்ட விட்டு போக என்னால முடியாது. அபி என்னோட தான் வருவா. அவ வருவா. அபிமா, அபிமா பாடா. அப்படியா? அப்ப சரி. என் மருமக அபி உன்னோட வந்தா நீ தாராளமா கூட்டிட்டு போ. அபி, அபி போயிடலாம். வா, நம்ம போலாம். அபிமா, அபிமா, இந்த பாவிய மன்னிச்சிரு அபிமா. யாருமே பண்ணக்கூடாத ஒரு பாவத்தை உனக்கு நான் பண்ணிட்டேனடா. வாக்கா சொன்னப்போ எனக்கு தெரியல, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த வீட்டுல நீ வந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னோட ஒரே ஒரு ஆசைக்காக என் பொண்ணு மாதிரி இருக்க உன் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டேனடா. இதுக்கு எனக்கு என்னைக்குமே விமோச்சனமே இல்லடா. அம்மா, உன் காலை கழுவுனா கூட இந்த பாவம் என்னைய விட்டு போகாதுடா. அம்மா, அம்மா, என்ன அடிமா, அடி 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 அடி. ஏன்டா என் வாழ்க்கை எப்படி பண்ற? அடிமா. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? இவன் மனசுல என்ன இருக்குன்னு கூட நான் தெரிஞ்சுக்காம நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த அயோக்கிய பயல அடே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அம்மா, நான் சொல்றேம்மா, நான் சொல்றேன், நீ வந்துரு. இந்த பாவி பயலோட நீ இருந்தேன்னு வையன், இவனுங்கெல்லாம் தான் மிருகுங்க. இவங்கெல்லாம் உன்னை வாழ விடுறது மட்டும் இல்லாமா உசுரோடவே இருக்க விட மாட்டாருங்க. அதனால தங்கா, தங்கா வந்துருமா, நான் கூப்பிடறேன்ல, வந்துருமா, வந்துரு. வா, போயிடலாம் அபிமா.
ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஏய் ஈஸ்வரி, நடிச்சதெல்லாம் போதும். உன் கூட யார் வராங்களோ அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. ஈஸ்வரி, நம்ம வரைக்கும் போலாம். வா அம்மா. அம்மா அம்மா அழாதம்மா. அம்மா 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 அழாதம்மா. அம்மா அழாதம்மா, வேண்டாம். அம்மா 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 அழாதம்மா, அழாதம்மா. அம்மா எல்லாம் என்னாலதானம்மா, என்னாலதான். எங்க மன்னிச்சிருமா.